போன வருஷம் IQOO Z10X சீரியஸ் அண்டர் 15,000 செக்மெண்ட்ல ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியா இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த IQOO Z10X அதே வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற கேட்டகரியை ஃபில் பண்ணுதான்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் சொல்கிறது தெளிவாக எனக்கு கேட்குது. இந்த IQOO Z10Xும் விவோட T4X ரெண்டுமே சேம் தான். இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேளுங்க. வீடியோ பார்க்குற உங்களில் 100க்கு 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது கூட இல்லை. இப்போ சில நேரங்களில் 100க்கு ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சில நேரம் அது கூட இல்லை. நம்ம சேனல் நிறைய பேர்த்த ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் நிறையவே தேவைப்படுது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள ஓபன் பண்ண உடனே இந்த IQOO Z10X கொடுத்துருக்காங்க. இது டிசைன் டீசென்ட்டா இருக்கு. இதை பத்தி அப்புறம் பேசுவோம். இதை அப்படியே ஓரமா வச்சுட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, சில பேப்பர் ஒர்க்ஸ், 44 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி டு டைப் ஏ கேபிள், ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ்ன்னு சொல்லி எல்லாமே பாக்ஸ்ல கம்ப்ளீட்டா கொடுத்துருந்தாங்க. இப்ப இதுல இருந்து இதோட டிஸ்பிளே சைட் போகும்போது உங்களுக்கு இந்த முறையும் அதே LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. IQOO Z10Xக்கும் IQOO Z10X டிஸ்ப்ளே சைஸ்ல எந்த விதமான சேஞ்சும் பெருசா அவங்க கொண்டு வரல. ஆனா பிரைட்னஸ் லெவல் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்டோர்ல பிரைட்னஸ் லெவல் வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. அவுட்டோர்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அவுட்டோர்ல யூஸ் பண்ற அளவுக்கு கண்டென்ட் வந்து தெளிவாவே தெரியுது. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் என்னமோ ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. இதுல யூடியூப்ல ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்ணும்போது உங்களால 4K HDR 60 FPS வரையும் வாட்ச் பண்ணிக்க முடியும். இதுல கண்டென்ட்டோட குவாலிட்டி டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல இந்த சின்னலாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுல பெட்டரா பண்ணிருக்கிற ஏரியா இதோட பேட்டரி. இந்த முறை உங்களுக்கு 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. போன முறை உங்களுக்கு 6000 mAh வரையும் பேட்டரி கொடுத்திருந்தாங்க. இதுல உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த போனோட சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்குது. சோ சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதை ஈடுகட்டி இருக்க ஏரியா இதோட பேட்டரி லைஃப். இந்த போனை நான் கம்ப்ளீட்டா எல்லா விதமான அப்ளிகேஷனும் மேஜரா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்ச பின்னாடியும் 11 மணி நேரம் 36 நிமிஷம் வரையுமான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. இது ஒரு மேசிவான ஸ்கிரீன் ஆன் டைம் தான். இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு டேட்டுக்கு இந்த போனை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த பிராண்டுமே இல்லை, முக்கியமா பேட்டரியில. இப்ப இதுல இருந்து இதோட டிசைன் சைட் போகும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு, ஒரு சில விஷயம் நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் இதோட கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 யூனிக்கான கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லணும்னு ஆசை தான். ஆனா கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு யூனிக்கான இல்ல. இது ஒரு டைட்டானியம் கலர், இது இல்லாம ஒரு மெரைன் ப்ளூன்ற ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க யூனிக்கா அவங்க ட்ரை பண்ணிருக்க ஒரு விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற இந்த டைனமிக் லைட் தான். இது அவங்களோட விவோ சீரியஸ்ல நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது கால் நோட்டிபிகேஷன், மியூசிக் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட் அப் ஆகும். சார்ஜிங் பண்ணும்போதும் இந்த மாதிரியான கிமிக்லாம் இருக்கதா செய்யுது. மேபி ஒரு சிலருக்கு இது யூஸ் ஆகலாம். அடுத்த ஏரியா, இங்க கேமரால பாக்குறதுக்கு கேமரா மாதிரியே தெரிஞ்சாலும் IR பிளாஸ்டரை இந்த ஏரியால கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். முக்கியமா நீங்க ரிமோட்டா யூஸ் பண்றீங்க, ரிமோட்டை தொலைச்சிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த போன்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் வரும்போது அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. கண்டிப்பா வெயிட் வந்து கொஞ்ச நேரம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே வெயிட் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இதுல ஓவரால் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருக்கிறதுனால தண்ணிக்குள்ள போட்டுலாம் விளையாட முடியாது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ற வேண்டியது இருக்கும். இப்போ இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது டைமென்சிட்டியோட 7300 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் அண்டர் 15,000 செக்மெண்ட்ல ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இதுல பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் 6.5 lakhs வரையுமான ஸ்கோர் கிடைச்சது. இது இல்லாம இதோட 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, தெர்மல் த்ராட்லிங்கும் சரி ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு BGMI மாதிரியான கிராபிக்ஸ் ரிலேட்டட் கேம்ஸ்ல உங்களுக்கு 60 FPS வரையுமான சப்போர்ட் வந்து ஸ்மூத்ல கொடுத்திருக்காங்க. இதே நீங்க HDக்குலாம் மூவ் பண்ணீங்க உங்களுக்கு 40 FPS வரையுமான சப்போர்ட் கிடைக்கும். நீங்க ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வரையும் விளையாடுறீங்கன்னா சின்ன ஃப்ரேம் டிராப்ஸோட விளையாடலாம். ஆனா அதுக்கு மேல நீங்க புஷ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்காது. இருந்தாலும் அண்டர் 15,000 செக்மெண்ட்ல ஒரு டீசென்டான கேமிங் போனா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இதுலயும் பெரிய அளவுக்கான ஹீட்டிங் வந்து நார்மல் யூசேஜ்ல சுத்தமா இல்ல. கேம் விளையாடும் போது உங்களுக்கு 42ல இருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. ஸோ ஹீட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடையாது. அடுத்ததா இந்த ஃபோனை நீங்கள் நார்மல் யூசேஜ்க்காக கன்சிடர் பண்ணுறீங்க, கேமிங் இல்லாமல் அப்படின்னு பார்க்கும்போது
உங்களுக்கு மேஜரா மிகப்பெரிய லேக்லாம் இந்த போன்ல இல்ல, நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பீட்ல ஒரு நல்ல அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. போன முறை UFS 2.2 இருந்ததை இந்த முறை UFS 3.1 மாத்திருக்காங்க. இதனால இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது மட்டும் இல்லாம இது நிறைய ஏரியால கை கொடுக்கவும் செய்யுது. இதுல இருந்து இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட வால்யூம் லெவல்ல பார்க்கும்போது 50% எல்லாம் வச்சு கேக்குறீங்கன்னா வால்யூம் லெவல் கம்மியா இருக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்குது. 100% மேல அந்த வால்யூம் பூஸ்ட்லாம் ஆன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்கற மாதிரி இருக்கு. சோ ஸ்பீக்கர் குவாலிட்டி டீசென்ட்டா இருக்கு. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதில் எந்த குறையும் இல்லை. அடுத்ததான் இந்த ஃபோனோட காலிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேஜரான நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் எதுவுமே நான் இதை யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஆனால் டாப்ல உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் இல்ல அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் தான். இதோட அதர் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட்டும் ப்ளூடூத்ல 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல சாஃப்ட்வேர் சைடு வரும்போது உங்களுக்கு FunTouch OS 15ல தான் இந்த போன் ரன் ஆயிட்டு இருக்குது. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் போன வருஷத்துல இருந்த FunTouch OS 14 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம போன வருஷம் IQOO Z10Xல உங்களுக்கு அனிமேஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த முறை அனிமேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு அனிமேஷன் இருக்கிறது நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த போன்ல உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில விஷயத்தை உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. அப்புறம் இந்த FunTouch OS 15 என்னதான் அப்டேட் ஆகியிருந்தாலும் ரீசெண்டா இருக்க இந்த Realme OS 6 One UI இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ஓவரால் சாஃப்ட்வேர் ரிஃபைன்மெண்ட் இன்னும் நிறையவே தேவைப்படுது. அதை கூடிய சீக்கிரம் அவங்க சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இந்த போன்ல ஒரு மேஜர் நெகட்டிவா எனக்கு ஃபீல் ஆனது இதோட கேமராஸ் தான். நீங்க கேமரா எதிர்பார்ப்போட அண்டர் 15,000 செக்மெண்ட்ல ஏதாவது ஒரு போன் வாங்கணும் அப்படின்னா முதல்ல ஸ்கிப் பண்ண வேண்டியது இந்த போனை தான். இங்க உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலா ஒரே ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிறது பெரிய அளவுக்கான சென்சார் கிடையாது. இதுல மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல டே லைட்ல எடுக்கும்போது டீசென்டான டீடைல்ஸ் கொடுக்குது. ஹியூமன் சப்ஜெக்ட்ல எடுக்கும் போதும் போர்ட்ரேட் இமேஜஸ்லயும் டீசென்டான அவுட்புட் இருந்தாலும் இதுல ஓவரால் கலர் அக்யூரசின்னு பார்க்கும்போது ரொம்பவே கட் பண்ணிடுறாங்க. நார்மலா இருக்கிற கலரையும் கலரை குறைச்சு காட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதே ஃப்ரண்ட் கேமரா சைடு வந்தோம்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஓவரால் இமேஜ் குவாலிட்டி போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கே தவிர்த்து இந்த வருஷம் இந்த பிரைசிங்ல இருக்கிற காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு சிறப்பா கொடுக்கல. வீடியோ சைடு வரும்போது உங்களுக்கு 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் பேக்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 1080p 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓவரால் வீடியோ குவாலிட்டி நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. அப்புறம் இன்னொரு ஏரியாவை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இதோட ஓவர் வியூன்னு பார்க்கும்போது ரைட் சைடுல வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல சிம் கார்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க உங்களுக்கு 2 சிம் கார்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. USB 2.0 சப்போர்ட்டோட வருது. பக்கத்துல ஒரு பிரைமரி மைக், பிரைமரி ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பத்தி பேசும்போது வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இந்த விவோவோட T4Xக்கும் IQOO Z10Xக்கும் இருக்கிற மேஜரான டிஃபரண்ட் வந்து பிரைசிங் தான். உங்களுக்கு இன்டர்னலா பார்க்கும்போது பில்டு நம்பர்ல இருந்து எல்லாமே சேம் தான் இந்த கலரை தவிர்த்து. சோ நீங்க இந்த போனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா 2 போனோட பிரைசிங்கும் 2 வெப்சைட்லயும் செக் பண்ணி பாருங்க. சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு போனோட பிரைசிங் கம்மியா இருக்கும். அந்த போனை நீங்க சூஸ் பண்றது நல்லது. இது சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத இப்ப சொல்லிடுறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இதோட பேட்டரி தான். மேசிவான பேட்டரி சைஸ் மட்டும் இல்லாம பேட்டரி லைஃப்மே சாலிடா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து LCD-யா இருந்தாலும் டீசென்டான குவாலிட்டியில இதோட டிஸ்பிளே இருக்கு. ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்டா கொடுத்துருக்காங்க. டே டு டே லைஃப்ல மேஜரான லேக்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் UFS-ஓட 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவ். ஆனா இந்த போனோட டவுன் சைடு பார்க்கும்போது இதோட கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பா இவங்க கொடுக்கல. அப்புறம் மெமரி கார்டு ஆப்ஷனை இந்த முறை தூக்கிட்டாங்க. ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். சோ அண்டர் 15,000 செக்மெண்ட்ல இதுவுமே ஒரு சாலிடான ஆப்ஷன் தான். நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் கேட்டுட்டு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த வீடியோ வேணும், இந்த போனை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். பை பாய்.